தமிழக சைபர் கிரைம் காவல்துறை தரப்புல இருந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதை எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. ஆனா இப்போ அவங்க அலர்ட் கொடுத்த மாதிரியே ஏகப்பட்ட மோசடி கால் வர ஆரம்பிச்சிருக்கு. அபர்ணா அப்படின்ற ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசருமே இது குறிப்பிட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. வணக்கம் மக்களே. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் போஸ்டர். ஒரு 2 இயர்ஸ் கிட்ட இருக்கு, 2.5 years கிட்ட முன்னாடி ஒரு டைம் எனக்கு ஒரு கால் வந்தது. கால் வந்துட்டு உங்கள் அப்பா தான் வந்து சுந்தர் ராமனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு லோன் வாங்கியிருக்காரு, அதுக்கு வந்து உங்கள் நம்பர் தான் கொடுத்துருக்காரு, நீங்கள் அந்த லோனை வந்து இப்போ ரீபே பண்ணணும், 45,000 பே பண்ணணும் அப்படின்னாங்க. எங்கள் அப்பா ஒரு லோன் வாங்கியிருந்தா எங்கள் அப்பா நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, அது ஏன் என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்குறீங்க? அதுவும் இல்லாமல் என் பிஸ்னஸ் நம்பருக்கு எப்படி நீங்கள் கால் பண்ணீங்க? என் பிஸ்னஸ் நம்பர் அப்பா எங்கேயுமே கொடுக்க மாட்டார். ஈவன் அப்பாவுக்கு அது ஞாபகம் கூட இருக்காது. என் பர்சனல் நம்பர் மட்டும்தான் அப்பாவுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் சொன்னோன்னே நான் திரும்ப காலை கட் பண்ணால் திரும்ப ரிப்பீட்டடாக எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அட்டன் பண்ணால் என்னை ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டி, காசு கட்ட கூட துப்பு இல்லையா, இது கூட இல்லையா, இந்த காசு இல்லையா, 5,000 ரூபாய் நீ கட்டினாதான் உன்னோட வேலையோட கால் பண்ணி இப்படிதான் டார்ச்சர் பண்ண வேண்ட மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல நான் பெருசாக கால் அட்டன் பண்ணாதனால அது ஒரு மாதிரி நின்றுச்சு. திரும்ப அகெயின் இன்னைக்கு கால் பண்ணாங்க. எங்கள் அப்பா இறந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கால் பண்ணி உங்கள் அப்பா பேர் சுந்தரராமன் தானே, உங்கள் அப்பா இந்த மாதிரி லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நானே சரி இது ஃப்ராடுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன். திரும்பியும் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதோட வந்து 15 கால் கிட்ட பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து உங்களோட டெம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி, அதுவும் ஃபோன் பண்ணால் டக்குன்னு பேசவும் மாட்டாங்க. 1 மணி நேரம் ஹலோ மேடம் அப்படின்னு ரொம்ப இழுத்து உங்களோட டெம்பர் ரொம்ப டெஸ்ட் பண்ணி ரொம்ப இப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ராடுலண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி உங்க அம்மாவோட பேர் சொல்லியோ, உங்க அப்பாவோட பேர் சொல்லியோ, உங்க அண்ணன் பேர் சொல்லி வேறு லோன் எடுத்துட்டுனா அவங்களுக்கு கால் பண்ணுங்க. நீங்க எதுவும் அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கலையா, ஐடி ப்ரூஃப் வாங்கலையா, அந்த அட்ரஸ்ல போய் கேளுங்க. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னே சொல்லுங்க. தப்பே கிடையாது. பட் பயந்து எந்த காசும் கொடுத்துடாதீங்க.